1111 Mega Home Fest November 11 to 21st Chera Home Junction Sundarapuram Crosscut Road Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. தூங்க விடாமல் செஞ்சு சாப்பிட விடாமல் செஞ்சு எங்கேயோ பைத்தியகாரத்தனமாக நடக்க விட்டுக்கிட்டே இருந்து அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சு அப்புறம் கிடைக்கிற பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இவ்வளவு தூரம் என்னை பைத்தியகாரத்தனமாக நடக்க விட்டு போகவிட்டுருக்குல்ல, அது என்னோட படைப்பு. அப்போ அது என்னை எவ்வளவு ஆட்கொண்டிருக்கும் உள்ள. அப்போ அந்த ஆட்கொண்டிருக்கும் போது அந்த படைப்பு வெளியே வரும்போது ஒரு படைப்பு என்னையவே இவ்வளோ ஆட்கொண்டுச்சுன்னு எனக்கு சுற்றி இருக்கவங்கள சும்மா விடுமா? சூறாவளி அடிச்சு புரட்டும். அந்த அடிச்சு புரட்டுறது ஒரு சுகம். டேய், எல்லாத்தையும் நான் வச்சிருக்கடா. எப்படி மறக்க முடியும்? முதல் படம் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அதான் என்னோட முதல் கதை. ஸோ இந்த காலம் இடைவெளி மாற 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 என்னுடைய படம் பற்றிய பார்வை மாறுது. அப்போ படம் பற்றிய பார்வை மாறும் பொழுது நான் எது முதல் கதையாக எழுதி எல்லார்ட்டையும் போய் சொல்லணும், அந்த கதையை நானே எழுத வேணாம்னு தூக்கி வைக்கிறேன். நான் ஏன் ஒரு கதையை ஓகே பண்ண முடியல? அப்போ தப்பாக இருக்கேனே நான் எங்கேயும் கற்றுக்கலையே நான். இப்போ ஏன்னா என்னை நம்பி பெரிய பொறுப்பு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் என்னை நம்பி படித்ததெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னமும் திருப்பி நான் மறுபடியும் இது ஃபிட் ஆகலைன்னா அப்போ நான் எங்கே போய் பிழைக்க போகிறேன்னு ஒரு கோபம் வருதுல்ல. அந்த கோபத்தில் சொல்கிறேன் ஒரு கதை. சார் கடைசியாக ஒரு லைன் சொல்கிறேன் சார், கேளுங்க சார் அப்படின்னு. ஒரு காதலன் தன் காதலியோட இறப்பை அவனே பறையடித்து ஊருக்கு சொல்கிறான் சார் அப்படின்னு. சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்படி சொன்ன கதை தான் பாரதி கண்ணம்மா. பொக்கிஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தூக்கமே இல்லை. ஏன்னா பொக்கிஷம் அப்படிப்பட்ட ஒரு படம். இங்கிருந்து கல்கட்டாவிலிருந்து நாகூருக்கும் பயணப்படுற ஒரு கடிதங்கள் அடங்கிய கதை. கடிதங்கள் மட்டுமே தான் கதை. கடிதங்களுக்குள்ள உள்ள கதையை நீங்கள் காட்சிப்படுத்தணும். எவ்வளவு மெனக்கடணும். ஒவ்வொரு கடிதத்தையும் நான் வந்து எனக்கு ஒரு டாஸ்காக பார்ப்பேன். பொக்கிஷம் தான் இருக்கிறதுல ஸ்கிரிப்டில் சேலஞ்சான ஸ்கிரிப்ட். இளவரசு சொல்லுவார், உன் படம் ஷூட்டிங்னா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், வந்துடுவேன்டா. எனக்கு அங்கே வந்து ஒரு திரும்பி போகும்போது ஒரு புது அனுபவத்தோடு போவேன் அப்படிம்பாரு. பிட்ரேயல்ஸை வந்து எப்படி எதிர்கொண்டார் சேரன்? சில நேரங்களில் ஓப்பனாக கேட்டுருவார், ஏன் அப்படி பண்ணீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கே, நான் ரொம்ப நம்பினேனே உங்களை அப்படின்னு. சேரன்ட்ட ஒரு பெரிய கெட்ட குணம் என்னென்னா, திரும்ப அவங்களுக்கு அதே வாய்ப்பை கொடுப்பாரு. அதே வாய்ப்பை கொடுத்துட்டு திரும்பவும் அந்த அதே சூழ்நிலையில் அவர் போய் நிற்பார். ஏமாளின்னு சொல்லக்கூடாது, இல்லை இவருக்கு பொழைக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. அது இல்லை, அது நானாக இருக்கேன். எனக்கு உன் மேலே உண்மையிலேயே கோபமாக இருந்தால் நான் உன்னை விட்டு விலகி இருப்பேன். அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நான் பண்ணுற படத்துக்கும் நான் சொல்கிற பேசுகிற விஷயங்களுக்கும் நான் உன்னோட தவறை சுட்டி காட்டி உன்னைய மாற்றாமல் உன்னை தூக்கி போட்டுட்டேன்னா அப்புறம் நான் சாதாரண மனுஷனாயிருவேன். நீங்கள் ரசித்து பழகிருங்களேன், நீங்கள் தவறுகளை கூட ரசித்து பழகிருங்களேன், உங்களுக்கு கோவம் வராது. மிஸ்கினிலாம் நான் ரொம்ப ரசித்தாள். அவரோட ரசிக்கிறதுனாலே இன்றைக்கி நான் பேசுவேன். அவரோட மற்ற விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. அவரை ரசிப்பேன், தங்கர் பச்சனை ரசிப்பேன். நான் அந்த ரசனை மட்டுமே எனக்கு மற்ற விமர்சனம் எனக்கு தேவையே கிடையாது. எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னு எவ்வளோலாம் வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. சேரன் ரொம்ப கெட்ட பையன் சார், எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தோணுது. இது சந்தோஷமா இருக்கு. அதாவது உங்களை பார்க்குறது வந்துட்டு அ பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் நான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கேன். ஏன்னா சன் டிவியில் உங்களுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு குழந்தையா இருக்கும்போதே வந்து அந்த இமோஷன் தெரியுதோ இல்லையோ ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகி அழுத டைம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டருக்கு முன்னாடி இருந்து அவரை பற்றி அவருடைய படைப்புகள் பற்றி பேச போகிறன்றப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வரதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன வீட்டில் ஒரு அம்மா அப்பா குழந்தைங்களுக்குள்ளே நடக்கிற ரொம்ப எளிமையான கதையை வச்சு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்டோரிஸ், பெரிய அளவில் பேசப்படுற கதைகளை வந்து கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு அத்தனை கதைகள் கொடுத்துருக்கீங்க. எப்படி இவர் இதெல்லாம் இது எப்படி கதையாகுன்ற ஒரு தாட் இவருக்கு வந்தது அப்படின்றதே ஆச்சரியப்படுத்துது. எல்லாரும் என்னெல்லாமோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் திஸ் சிம்பிள் திங் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. மதுரையில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ விஷயங்கள் சாதிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு இல்லை நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் சேர்ந்தது தான் இன்னைக்கு உங்களுடைய ஒரு வெற்றியாக இருக்குது. உங்களுக்கு யோசிச்சு பார்க்குறப்போ இந்த ஒரு ட்ராவல் எப்படி இருக்குது? இன்னைக்கு யோசிக்கிறப்போ சேரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சேரனுடைய வாழ்க்கை வந்து மூடி மறைக்கப்பட்டதில்லை, எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி இருக்கிறேன்றது எல்லாரும் தெரியும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்றதும் நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். இது எதுக்குமே மூடி மறைக்கப்பட்டதில்லை. நீங்கள் சொன்ன எல்லாம் உண்மை.
எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த படைப்புகள் பூரா பண்ணும் பொழுது உங்களுக்கு அது எங்கேயோ ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக தெரியுது அப்படின்னா இவ்வளோ பிரம்மாண்டங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெரிய திருவிழாவை பெரிய பெரிய ராட்டனம் சாமி உயரமாக இருக்குது அப்படியே பெரிய குதிரையில் வருது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் என்ன அதில் அதிசயிச்சு போனாலும் உங்கள் கையில் இருக்க குழந்தையோட கைப்பிடியை விட மாட்டீங்க. கரெக்ட். நான் குழந்தையோட கைப்பிடி தான் என்னோடய படங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை எவ்வளோ கம்பேரிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. நான் ரொம்ப உண்மை இல்லை, எவ்வளோ பெரிய ஆச்சரியங்களுக்கு நடுவில் இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமானது. அதை நான் அந்த முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டாந்து படங்களாக வச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். இப்போது எத்தனையோ கதைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சொன்ன கதைகள்லாம் எளிமையாக இருந்தாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக அப்படிப்பட்ட ஒரு கதைகளாக இருக்குது. சேரனோட கதை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவரோட குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா உங்களோட படத்தில் வந்து உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம். கண்டிப்பாக. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த மாதிரிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அதில் இருக்கிற உணர்வு என்ன, அந்த இமோஷன் என்ன, அப்படிப்பட்டது தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருந்தது, உங்களோட உறவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, சேரன் சார் அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். உங்களோட அம்மா அப்பா எப்படி சார்? உணர்வுகள் வந்து என்னோட லைஃப்பில் நான் நிறையா உணர்வுகளோடையே வாழ்ந்ததுனால தான் என் திரைப்படங்களும் பெரும்பான்மையானது உணர்வு ரீதியாக நிறைய விதமான உணர்ச்சிகளை பிரதிபிக்கிற படமாக இருந்திருக்கு. நான் ரொம்ப வில்லேஜாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியில் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற உறவுகளோடு பிறந்து வளர்ந்தவன். அம்மா அப்பா 2 தங்கச்சி. ஸோ தங்கைகள் என்னோடய வாழ்க்கையோட பெரும் உலகம். 2 கண்கள், 2 தங்கைகள் 2 கண்கள். அவங்களோட உலகத்தில் அவங்க பார்க்குறதில்ல, அவங்க சிரிக்கிறதில்ல, இல்லை அவங்களோட சந்தோஷத்தில், இல்லை அவங்களோட கவலையில் எல்லாமே நானாக மாறுவேன். ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு அவங்க முக்கியம், என் தங்கச்சிங்க. அப்புறம் அப்படியே என்னோடய பழக்க வழக்கங்கள், என்னோடய சொந்தம், என்னோடய மற்றவங்க, என்னோடய ஆசிரியை, என்னோடய காதலி, என்னோடய தோழி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இது வந்து ரொம்ப கொஞ்சம் இன்றைக்கி கேட்கும்போது அது கொஞ்சம் என்னடா இப்படிலாமா இருப்பாங்க அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு 35-40 இயர்ஸ் பிஃபோர் இப்படி தான் இருந்துச்சு எல்லாருக்குமான லைஃப். உங்கள் அப்பா அம்மாவை போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் இதை சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு லைஃப்பில் அந்த அஃபெக்ஷன் வந்து ரொம்ப கிட்ட இருந்தது. ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தோம். பொசுக்குன்னு அழுதுருவோம், அப்புறம் கண்ணீர் வடித்தா தாங்க மாட்டோம். நம்ம தங்கச்சிகிட்டையோ இல்லை நம்ம மனைவிகிட்டையோ இல்லை நம்ம அம்மா கண்ணிலையோ கண்ணீர் வந்துட்டால் தாங்க மாட்டோம். நம்ம ஒரு ஓரத்தில் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்து அவங்க தாங்க மாட்டாங்க. இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருந்தது. அது இன்றைக்கி கடந்து வந்து எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீடம் கிடச்சி, எல்லாருக்கும் அவங்க கையில் ஃபோன் வந்து இப்போ எல்லோரும் ஒரு செப்பரேட் ஃபீல்டில் இருக்கும், தனித்தனியான வாழ்க்கை. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாலும் 4 உலகத்தில் இருக்கிறோம். அது வரும்பொழுது அது கொஞ்சம் தொலைஞ்சு போனதுனால இன்றைக்கி யாராலையும் அதை உணர முடியலை. ஆனால் முன்னாடி அந்த லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. சேரன் வந்து அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் மிக்க ஒரு இடத்துல, அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஊருக்கே. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வளர்ந்ததை விட எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க எல்லார் வீட்டில் வளர்ந்தது தான் அதிகம். யார் வீட்லேயும் நான் படுத்திருப்பேன், யார் வீட்டு தொட்டிலையும் என்னை தூங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அம்மா டீச்சர்ன்றதுனால. அப்போ யார்கிட்டையோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கேயோ நான் வளர்ந்துருப்பேன். அப்போ அவங்க எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இந்த நெறி, இந்த அன்பு, இந்த பாசம், இந்த எல்லார்கிட்டையும் அன்பு காட்டு. உன்னுடைய படம் வந்து யாராவது ஒருத்தரோட பிரச்சனையை பற்றி பேசட்டும், யாராவது ஒருத்தரோட வழியை பற்றி பேசட்டும், கொஞ்சம் மனிதத்தை பற்றி பேசட்டும், கொஞ்சம் உண்மையை பற்றி பேசட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். ஸோ சேரன் வந்து அப்படியே மேலேருந்து குதிச்சிடல, மக்களுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ அம்மா ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அம்மா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக இருந்தாங்களா? அம்மாவா வந்து ஒரு கரிசனையும் ஒரு அன்பு வந்து இருந்துச்சா, இல்லை வீட்லேயும் கொஞ்சம் பிடிமானமான ஒரு ஆள் தானா? எப்படிப்பட்ட? அன்பானவங்க தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான. அவங்க கிட்ட இந்த தொடையில கில்லு வாங்காத குழந்தைகளே எங்க ஊர்ல இல்லை. இதே மாதிரி எங்க பாட்டி, என் அப்பாவோட அம்மா வந்து தமிழ் டீச்சர். எங்கள் ஊர்லேயே வந்து எல்லாரோட சைல்ட்ஹுட் வந்து இவங்க கூட தான் இருந்திருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இவங்க ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க சார், அவங்களுக்கு குழந்தை இருக்கும். ஆனாலும் அந்த மரியாதையோட வந்து டீச்சர் அப்படின்னு. இன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் அப்படி தான். எங்கள் அம்மா என்னென்னா முதல் வகுப்பு டீச்சர். ஸோ அப்போ அவங்க பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு கையை பிடிச்சி அப்படி எழுத வச்ச டீச்சர். அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர்
அஃபெக்ஷன் இருக்குது வீட்டில் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும். அதையா அவங்க இந்த மாதிரி வெளியூர் போனாலோ சம்பாரிச்சிட்டு இப்போ துபாயெலாம் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க, இது அம்மாவுக்கு, இது அக்காவுக்கு, தங்கச்சிக்குன்னு. இது டீச்சருக்குன்னு வாங்கிட்டு வர தவற மாட்டாங்க. கரெக்ட். டீச்சர் தான் அவங்களை கூப்பிடுவாங்க. டீச்சர் இருக்காங்களா அப்படி தான் கூப்பிடுவாங்க. டீச்சருக்குன்னு சேலை வாங்கிட்டு வந்தவங்க, டீச்சருக்குன்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கம் வந்து அவங்க சடனாக அப்படி விழுந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த அமிர்தாஞ்சனம் எடுத்து டைகர் ஃபார்ம்னு அப்போ வந்தது, அதை எடுத்து காலில் கையிலெல்லாம் சூடு பறக்க தேய்க்கணும். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு பிள்ளைங்க மைண்டில் அது பதிஞ்சு போச்சு, டீச்சருக்கு வந்து அந்த தைலம் தேவை அப்படின்னு. இன்னமும் இங்கேருந்து வந்து டீச்சர் தைலம்னு கொண்டாந்து வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு அவங்க ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்த ஒரு ஊர். ஓகே ஓகே. ஆனால் உங்ககிட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் அப்போ? கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ரிக்ட். இன்னும் அவங்களோட என்கிட்ட அதிகமான ஸ்ட்ரிக்ட். ஏன்னா நான் நல்லா வளரணும். நான் மூத்த பையன், எனக்கு தங்கச்சி 2 பேர் இருக்குன்றனால எங்கள் குடும்பம் வந்து ஒரு பெரிய பெரிய பணம்லாம் இருந்ததாக சொன்னாங்க கதைகளில். அப்புறம் அதெல்லாம் காணாமல் போச்சு, அதனால் இல்லை. ஸோ இந்த சிவாஜி படம் மாதிரி தான், எங்கள் ஊர் ராஜா மாதிரி தான், எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி அதை அடைகிறதுக்காக போராடின குடும்பம் தான். அதனால் எனக்கு எங்கள் அம்மா வந்து நான் நல்லா வளர்ந்துடணும், நான் நல்லா படிச்சிடணும், நான் நல்லா ஒரு வேலை பார்த்து அந்த தங்கச்சிங்கெல்லாம் கரை சேர்த்துடணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் இருந்துச்சு. அதனால் எனக்கு எந்த ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறதா இருந்தால் ஏதோ ஒரே ஒரு நாள் இந்த சினிமா பார்க்க அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் சிவாஜி படமாக இருந்தால். அந்த ஒரு நாள் வந்து பண்ண மேஜிக் தான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் நீங்கள் மிஸ் பண்ணது, அதாவது மற்ற பசங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி இப்போது அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிறையா இருக்குது. அப்படியா? அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசா? வீட்டில் எங்கள் ஊரில் எங்கள் பசங்கள்லாம் நிறையா என்னோட படித்தவங்க, என் சோட்டு பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம வயசில் இருக்கிறவங்க, என் வயசில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் விளையாடுவாங்க, கம்மாயில் குதிப்பாங்க, அந்த கிணத்துக்குள்ளே சொற்கடிப்பாங்க, ரவுண்டு நீச்சலுக்கு பல்ட்டி அடிக்கிறது, அப்புறம் சைக்கிள் எடுத்து கீழே விழுந்து எந்திரிச்சு மேலே ஓட்டுவாங்க. ஸோ அவங்க பண்ணாத சேட்டைகள்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு சுதந்திரம் இல்லை. எங்கள் அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் போய் எந்த பசங்களோட விளையாடக்கூடாது, அப்புறம் ஒன்றா சேர்ந்து போய் எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு. அதனால் எனக்கு அதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, நிறைய இருக்கும், நிறைய லிஸ்ட் பெருசாக தான் இருக்கானா கொஞ்சம் இருக்கும். இப்போவும் சேரன் சார் அப்படின்னு கேட்டால் ஒரு கம்போஸ்ட் காம் நேச்சர் அப்படின்றது தான் உங்களை டிஸ்கிரைப் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸாக இருக்கும். கரெக்ட். இந்த காம்னஸ் அப்படின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனால வந்ததா, இல்லை பை நேச்சரே ரொம்ப அல்டர் இல்லாத ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு குழந்தை? இல்லை, இது வந்து பை நேச்சர்லேயோ இல்லை சின்ன வயசு இந்த கட்டுப்பாட்டுலேயோ வராது. அந்த காம்னஸ் வந்து நம்ம சில இடங்களில் சில முக்கியமான இடங்களில் போகும்போது நம்ம ஒதுக்கப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்கள பார்த்து ஏன் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வந்திருக்குல்ல, அந்த கேள்வி அங்கேருந்து அப்படியே மெதுவாக காம் ஆகிருக்கும். நம்ம பேசக்கூடாதோ, நம்மளோட குரல் வரக்கூடாதோ, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் உட்கார்றதுக்கு பொருத்தமில்லாத ஆளோ அப்படின்ற இடத்துல ஒதுக்கப்பட்டு ஒரு காம்னஸ் வந்துருச்சு. அது சபையில் பேசுகிறதுக்கும் மற்றதுக்கும் அந்த உணர்வு, அந்த கோபம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன், காமான ஆள் தான், ரொம்ப பேச மாட்டேன். என்னைய ரொம்ப எல்லா இடங்கள்லையும் என்னைய பார்த்துட முடியாது. ஸோ வீடு, பள்ளிக்கூடம், இவ்வளோ தான் என்னோட இடமா இருக்கும். ஓகே. ஸோ அதனால் அந்த காம்னஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் காமாக இல்லை. சென்னை வந்துட்டு சென்னையில் நான் டைரக்டர் ஆகும்போது, உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகும்போது நான் கொஞ்சம் காம் இல்லை, கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி. அப்போ தான் எனக்குள்ளே இருந்த எண்ணமெல்லாம் வெளியில் வருது. வந்து நான் கோபக்காரனாவெலாம் மாறிட்டேன். ஏதாவது தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக பேச முடியும். இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளில் நான் அவ்வளவு பேசியிருக்கேன், இங்கே உள்ள பிரச்சனைகளில் மேடைகளில் அவ்வளவு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கள் எல்லாமே பயனற்றதாக மட்டும்தான் இருக்குது. இங்கே எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அவங்கவுங்க பேர் வாங்குறதுக்கு பேசுகிறோம்னு நினைக்கும் போது இல்லை, இங்கே யார் பேசின பேச்சுக்கு வேல்யூ கிடையாது, நம்ம பேசின பேச்சுக்கு வேல்யூ கிடையாது. இங்கே எல்லாமே அது ஒரு பொழுதுபோக்கு, அப்புறம் கடந்து போயிடுறோம். திரும்ப எந்த தப்புக்காக நம்ம இவ்வளவு பேசணுமோ அதே தப்பை எல்லோரும் திரும்ப பண்ணுறாங்கன்றப்போ காமாயிடுச்சு. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு திருப்பி அந்த அமைதியான ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிட்டீங்க. இல்லை, ஆனால் எனக்கு இதில் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு பையனாக இருந்திருக்கீங்க, ஆனால் சினிமான்றது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்துருக்குல்ல, ஒரு லிபரேஷன். நான் பேசலான்ற ஒரு இடத்த கொடுத்துருக்கு.
கொடுத்தது நம்ம செஞ்சோம். ஆமாம் ஆமாம். இப்போது சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டிரெக்டர்ஸ் உங்கள் கூட ஏடியா ஒர்க் பண்ணி இன்றைக்கி நிறைய இண்டிவிஜுவல் நிறைய படம் பண்ண இயக்குநர்கிட்டலாம் பேசியிருக்கேன். அவங்களாம் எங்கள் சார்கிட்ட நான் வேலை பார்க்கும்போது எங்கள் சார் இப்படி பண்ணார், எங்கள் சார்கிட்ட இது கற்றுக்கிட்டேன், எங்கள் சார்கிட்ட பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக உங்களை பற்றி உங்கள் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணப்போ நீங்கள் ஒருத்தங்களா எங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்கல்ல, அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? எங்கள் சார் அப்படின்றது டைரக்டர் ரவிக்குமார் சார் தான். எஸ், அவர்கிட்ட தான் நான் முழுக்க முதல் வகுப்புலேருந்து கடைசி வகுப்பு வரைக்கும் அங்கே தான் ஸ்கூலிங் அங்கே தான் முடிச்சு வந்துருக்கீங்க. அங்கே தான் முடித்தேன். அது இன்னும் பயங்கரம். அது ஒரு நேவியில் வேலை பார்க்குற மாதிரி தான். நமக்கு மேலே ஒரு பெரிய கவர்னர் ஜெனரல் இருப்பார், கேப்டன். அவருக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம போய் ஆகணும். அவர் லெஃப்ட் ரைட்னா அந்த லெஃப்ட் ரைட் தான், ரைட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட வேலை பார்த்ததுனால தான் எங்களால் இவ்வளவு கட்டுப்பாடுகளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இவ்வளவு ஒழுக்கத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, சினிமாவில் இவ்வளவு சின்சியராக இருக்கணுன்றதை சொல்லி கொடுத்தது அங்கே தான். ஸோ அது நான் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய படங்கள் இப்படி இருக்கிறதுக்கும் என்னுடைய படங்கள் தாண்டி எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் குரு தான். ஸோ அவர் கற்றுக் கொடுத்தது தான். இப்போ நீங்கள் சொல்கிறது அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா சினிமாவில் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின். எஸ், சினிமாவில் எப்படி நீங்கள் என்னதான் சார் கிட்ட ரவிக்குமார் சாருடைய ஃபிலிம் ஜான்ரா ரொம்ப வேறு மாதிரி இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த மாதிரியும் கதைகள் யோசிக்கிறதுக்கான சுதந்திரத்தை அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளையும் கொண்டு வர்றதுக்கு அவரோட ஐடியா இருந்துட்டு இந்த மாதிரி கதைகள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற ஆச்சரியம் எங்களுக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த ஸ்பேஸ் அங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் நீங்கள் கற்றுக்கிட்டோம்ல. நம்ம இங்கே போனது அவருடைய படங்களை காப்பி அடிக்கிறது கிடையாது. ஆமாம். அப்போ அவர் எப்படி படத்தை எடுக்கிறாருன்னு ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருந்தது. அங்கேருந்து நம்மளாக மாறிக்கிட்டோம். ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ணப்போ ரொம்ப ஸ்லாகிச்சு ரொம்ப வியந்து நீங்கள் பார்த்த இன்றைக்கும் ரொம்ப செரிஷ் பண்ணுற மெமரிஸ் அப்படின்னா எந்தெந்த படங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி ஆன் த டோஸ் இருந்து வேலை செய்கிற மெமரிஸ் என்னவா இருக்கும்? இல்லை, அவர்கிட்ட நாங்கள் என்னென்னா எல்லா வேலையும் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ இன்றைக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவங்க கூப்பிடுவாங்க, செட்டஸ்டன் இங்கே வாங்க, இதை கொஞ்சம் நகர்த்தி வைங்க அப்படிம்பாங்க. அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்களே நகர்த்துவோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்றதுக்கு நாங்களே ஓடுவோம். செட்டில் ஒரு பொருள் வேணும்னா வாங்குறதுக்கு எங்கள் அசிஸ்டன்ட் ஒருத்தர் போவார். கோரஸில் 4 பேர் வரலைன்னா நாங்கள் நின்று பாடுவோம். அங்கே யாருக்கு எந்த வேலையும் தெரியலேன்னு சொல்லக்கூடாது. எல்லா வேலையும் அசிஸ்டன்ட் எல்லாரும் பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி எங்களை எல்லா வேலையிலும் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிச்சி சரி செய்து எல்லாத்தையும் எங்களோட கூட்டு போகிறதுக்கு வசதியாகவும் எங்கள் படத்தில் எல்லா கிராஃப்ட்டும் இவ்வளோ கிளியராக இருக்குன்றது காரணம் நாங்கள் எல்லா கிராஃப்டையும் கற்றுக்கிட்டோம். எங்கேயும் நாங்கள் சோர்ந்து போய் அது எங்களோட டைரக்டரோட ஆர்டர். அதாவது முடியாதுன்னு ஒன்று சொல்லவே கூடாது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிம்பார் அவர். அந்த நீ என்ன தொழிலோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற அதுதான் உன்னோட சக்ஸஸ்க்கான அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். அதை நாங்கள் செஞ்சோம். அப்படி நிறைய படங்கள் நாங்கள் வேலை பார்க்க நம்ம நாட்டாமையெல்லாம் வேலை பார்க்கும்போது டூயல் ரோலு சரத்குமார் சார் அந்த 2 ரோல் எடுக்கிறன்றது அப்போலாம் பெரிய சாதாரண விஷயம் இல்லை. மிக்சல் கேமரா வைக்கணும், இல்லை பிளேஸ்மெண்ட் மார்க் பண்ணணும், ஒரு ரோல் நடிச்சுட்டு இன்னொரு ரோல் நடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கணும், இவ்வளோ இருக்கும். சாதாரணமாக மிக்சல் ஒரு டபுள் ஆக்ட் பண்ணுற படங்கள் 80 நாள் 90 நாள் ஆகும் ஷூட் பண்ணுறதுக்கு. இவர் நாட்டாமை படத்தை 52 நாள் நாங்கள் முடிச்சிட்டோம். புரியாத புதர் படம் 23 நாள், சேரன் பாண்டியன் படம் 32 நாள். ஸோ என்னன்னா நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. டைரக்டர் க்ளீனாக உட்காந்து ஷெட்யூல்லேருந்து என்ன வேணுன்றதை போட்டு கொடுத்துருவார். அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி செட்டுக்கு தான் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாங்க, அதுவும் என்னென்னு சரியாக சொல்ல முடியலன்றப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன பண்ண போகிறோம்னே தெரியாது. ஆனால் எங்களுக்கு அத்துப்படி நான் இப்போவும் அந்த முறையை நான் என்னோடய படங்களில் நான் ஃபாலோ பண்ணுறேன். நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நாட்கள் உட்காந்து ஸ்கிரிப்டை முழுக்க வாசிச்சுட்டு எந்தெந்த சீக்வன்ஸில் என்னென்ன வேணும்னு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுவேன். நான் டிக்ளேர் பண்ணிடுவேன், எனக்கு இது வேணும், இது கண்டிப்பாக இங்கே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எல்லாமே எங்கள் டைரக்டர்கிட்ட சிலாகிச்சது தான். ஏன்னா அவர்கிட்ட சீன் ஆர்டர் போடும்போதே ஒரு சீனோட லெங்க்த்து போடுவார். ஒரு சீக்வன்ஸ் எவ்வளோ நேரம் படத்தில் வரணும், இந்த சீன் 10 நிமிஷம் வரணும், இந்த சீன் 2 நிமிஷம் போதும்,
இந்த சீன் 1 நிமிஷம் தான், அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் எடுப்பார். சரி, இதெல்லாம் வேறு லெவல் பிளானிங் இல்லை சார்? பிளானிங் இது இல்லை, இப்படி தான் இருந்தது சினிமா அன்னைக்கு. அந்த சினிமா வந்து நிறைய அப்படி மாறி ஒரு ஃப்ரீடம்ன்ற பேரில் ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் இப்படி பண்ணும்போது என்னென்னா, இவ்வளவு தான் சீன் அப்படின்னா அதுக்கேற்ற துரிதமான வேலைகள் இருக்கும், அதுக்கேற்ற பிளானிங் இருக்கும், பொருட்செலவு கம்மியாக இருக்கும். அப்போது எங்கள் டேரக்டர் எடுத்த படங்கள் எதுக்குமே நாங்கள் திட்டமிட்ட பட்ஜெட்டுக்கு மேலே போகாது. எனக்கு ஒரு படம் பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ கற்றுக்கலன்னு ஃபீல் பண்ணுவேன் நான். அந்தளவுக்கு எங்கள் டேரக்டரை நாங்கள் சிலாகிச்ச விஷயங்கள் அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது எவ்வளோ இந்த விஷயத்த கூட இவ்வளோ மெனக்கெடுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், டியூரேஷன் வந்து தாண்டி இருக்கிறனால நம்ம அதை ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இதை ப்ளேஸ் பண்ண முடியல அந்த சீனை இந்த ஃபிலிமில் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அப்படி இருக்கிற டைமில் இங்கே வந்து இத்தனை நிமிஷம் தான் இந்த சீன் இருக்கணுன்ற அளவுக்கு அக்யூரசி இருக்குன்றப்போ இட்ஸ் பிரில்லியன்ட். அப்போ அந்த சீனுக்கு எத்தனை ஷாட்டு போதும்னு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ இவ்வளோ கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஃபீல் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த அவர் கூட ட்ராவல் பண்ண. எனக்கு அவர்கிட்ட வாய்ப்பு சேருவதற்கான வாய்ப்பு கிடைச்சி நான் ஒரு 10 படங்கள் வேலை பார்த்தேன்றது மட்டும்தான் என்னோட அவ்வளோ எஜுகேஷன் சினிமாவை பற்றி, வேறு எதுவுமே கிடையாது. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருந்திருக்கும் அந்த 10 படங்கள். இன்னைக்கு 10 படம்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க, ஒரு படம் பாதி வேலை பார்த்துட்டு டைரக்டர் ஆயிடுறாங்க. ஒரு படத்தில் முழுசாக வேலை பார்க்கல, ஆனால் அவங்க அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு சார் நான் டைரக்ட் பண்ணுறேன் சார் வர்றாங்க. எங்கேடா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா தெரியல. டைம் ஹஸ் சேஞ்ச்டு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், சில விஷயங்களை கற்றுக்கிட்டு எடுப்போம், சில விஷயங்களை எடுத்துக்கிட்டே கற்றுக்குவோம், அவ்வளோதான். இத்தனை படங்கள் வந்து உங்கள் பாஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறோம், அவர் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரு ப்ராஜெக்டை ஒன்று பண்ணுறோம், இன்னொருத்தவங்களுடைய விஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறோன்றதை தாண்டி என்னோட கதை இது முதல் கதை, இது நான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஃபீலிங், அது அனுபவம்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஏறி முதல் முறையாக ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் நம்ம பேசுகிறப்போ ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக, எக்ஸாக்ட்லி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி தன்னுடைய படம் அப்படின்றப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நான் என்னோட முதல் படம்னு நான் பிளான் பண்ணது கதை சொன்னதெல்லாம் எடுக்கலை. நான் முதல் படம் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, அதுதான் என்னோட முதல் கதை. ஓகே, அது சார்ட்ட வந்து சேரன் பாண்டியன் வேலை பார்க்கும்போதே எழுதிட்டேன். 2வது படத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த கதையை எழுதி வச்சுட்டேன். சரத்குமார் சார், ஆனந்த் பாபு, ரேவதி 3 பேர் நடிக்கிறதா பிளான். ஓகே, அந்த கதையில். ஸோ அந்த கதையை எடுத்த அந்த கதை வந்து இப்போ இருக்கிற என்னோட படங்களோட சாயலில் இருக்காது, அது கொஞ்சம் வேறு சாயலில் இருக்கும். அது டிப்பிக்கல் எங்கள் டைரக்டரோட சாயல், பி வாசு சார் சாயல், இப்படி இருக்கும் அது. ஆனால் கமர்ஷியலாக இருக்கும். அந்த கதையும் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் படம் பண்ணலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ரேவதிகிட்ட கதை சொல்லியிருக்கேன், ரேவதி மேடம் கிட்ட, சரத் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், ஆனந்த் பாபுகிட்ட கதை சொல்லியிருக்கேன், எல்லாம் ஓகே. ஆனால் பண்ண போகிற சமயத்தில் பண்ண முடியல. ஓகே, அப்புறம் நான் திருப்பி வந்து மறுபடியும் எங்கள் டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த காலம் இடைவெளி மாற என்னுடைய படம் பற்றிய பார்வை மாறுது. அப்போ படம் பற்றிய பார்வையை மாறும் பொழுது நான் எது முதல் கதையாக எழுதி எல்லார்ட்டையும் போய் சொன்னனோ அந்த கதையை நானே எழுத வேணாம்னு தூக்கி வைக்கிறேன், எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் யோசித்த கதை தான் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவும் இன்னும் 2 கதைகளும். அந்த 3 கதையை என் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், ஹென்ரி சார்கிட்ட. அப்போ அவர் வந்து முதல் 2 கதையை சொல்லிட்டு ரிஜெக்ட்ன்ட்டார். அதுக்கு அந்த கதையை வந்து ஒரு 3/4 மணி நேரம் சொல்கிறேன், அது ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்ககிட்ட இது எதிர்பார்த்து கூப்பிடல சேரன், நான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸை தான் நாங்கள் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன்ட்டார். ஓகே, அப்போ தான் நான் யோசித்தேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறார், அப்போ நமக்கு கதை சொல்லவே தெரியலையா, இல்லை நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு ஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, கோபம் எனக்குள்ள, என் மேலே எனக்கு கோபம். நான் ஏன் ஒரு கதையை ஓகே பண்ண முடியல? அப்போ தப்பாக இருக்கேன், நான் எங்கேயும் கற்றுக்கலையே நான். இப்போ ஏன்னா என்னை நம்பி பெரிய பொறுப்பு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, என் தங்கச்சிங்கள் இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் என்னை நம்பி படித்ததெல்லாம் விட்டுப்பட்டு இங்கே வந்து 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னமும் திருப்பி நான் மறுபடியும் இது ஃபிட் ஆகலைன்னா அப்போ நான் எங்கே போய் பிழைக்க போகிறேன்னு ஒரு கோபம் வருதுல்ல. அந்த கோபத்தில் சொல்கிறேன் ஒரு கதை, சார் கடைசியாக ஒரு லைன் சொல்கிறேன் சார், கேளுங்க சார் அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு காதலன் தன் காதலியோட இறப்பை அவனே பறையடித்து ஊருக்கு சொல்கிறான் சார் அப்படின்னு. சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்படி சொன்ன கதை தான் பாரதி கண்ணம்மா. ஸோ அங்கேருந்து தான் மாறுது என்னுடைய பார்வையே சினிமாவுக்குள்ளே. அதுக்கு முதல்ல வந்து நான் மகாநதி ஒர்க் பண்ணுறேன்.
மகாநதி ஒர்க் பண்ணும்போது கமல் சாரோட நான் குணா பார்த்துட்டு என்ன படம் அது, இது யார் எடுத்தா, இது தமிழ் படமா அப்படின்ற 100,000 கேள்விகள் உள்ளுக்குள்ளே கிடக்கு. திரும்பி போய் அப்படியே அடுத்த ஷோ பார்க்குறேன், அப்படியே அடுத்த ஷோ 3 ஷோ ஒரே நாள் கண்டினியூவாக பார்க்குறேன். அப்போ அந்த படம் என்னை ஏதோ ஒன்று பண்ணுது எனக்குள்ளே. நம்ம எடுக்கிறது, நம்ம பார்க்குறது, நம்ம வேலை பார்க்குறதெல்லாம் அந்த சினிமா நம்ம பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் என்னோடய தாட் ப்ராசஸே மாறுது. இப்படி பண்ணுங்க படத்தை, இப்படி மூவ் பண்ணலாம், இப்படி அப்படி மகாநதி ஒர்க் பண்ணி கூட போய் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன். அவர்கிட்ட சந்தனா பாரதி சார்ட்டை கேட்டு மகாநதி ஒர்க் பண்ணுறேன். அங்கே அவங்க எடுக்கிற விதம் எல்லாமே மாறுது. ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனது வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இடம் இது இல்லைன்ட்டு வேற ஒன்றுக்கு போகிறோம். ஓகே. ஸோ அப்படி வந்தது தான் பாரதி கண்ணம்மா. முதல் படத்தில் நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு நேவி இதில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கேப்டன் எங்களுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த கேப்டன் தொப்பி நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நீங்கள் ஆசைப்படுற அளவுக்கு உங்களோட டீம் இருக்காங்க. அது அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆமாம், எனக்கு தெரியாது. நான் என் ஸ்கூலை இப்படி வச்சுருக்கேன், இதில் படிச்சுக்குங்க, ஆனால் நீங்கள் போய் என்ன படம் எடுக்கிறீங்களோ எடுத்துக்குங்க. இது என்னை மாதிரி எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த கேப்டன்சி எப்படி இருந்தது? அது வந்து நீங்கள் எங்கள் டைரக்டரோட கேப்டன்சின்றது வேறு. அவர் வந்து ஒரு பிளான்டு சிலபஸ், இதுக்குள்ளே தான் இப்படித்தான் ஒரு வச்சுருப்பார். நாங்கள் வந்து அந்த பிளான்டு சிலபஸ் கிடையாது. எங்கள் கதைக்கு நாங்கள் நினைக்கிற தூரம் வரைக்கும் பயணம் பண்ணணும், வேறு லொக்கேஷன், அப்புறம் கதாநாயகியோட உடை, கதாநாயகியோட இருப்பிடம், கதாநாயகியோட தோற்றம், இது எல்லாமே நாங்கள் டிசைன் பண்ணி உருவாக்கி கொண்டுகிட்டு வந்து இது எல்லாமே வேற ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு இடமா மாறிடுச்சு. அப்போ இதுக்குள்ளே என்னோட கேப்டன்சிக்குள்ளே வர்றவங்க ரொம்ப நொந்து வெளியே போயிடுவாங்க. ஆமாம், என்ன இவ்வளவு டஃப்பாக இருக்குது, டாஸ்க் மாஸ்டர் தான். ஆமாம், டாஸ்க் மாஸ்டர் தான். இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு ரணமாக இருக்குது, இவ்வளவு பர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு பெரிய கோபத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா எனக்கு நான் நினைக்கிற என்ன எடுக்கணும்னு நான் சினிமாவுக்கு வந்தேன், எந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன், நான் கொடுக்கக்கூடிய படம் எனக்கு இப்படி இருக்கணுன்றதுல நான் ரொம்ப தீர்க்கமாக, கவனமாக, அழுத்தமாக இருப்பேன். ஓகே. அது தாங்க முடிந்தவர்கள் என்னை பார்த்து வியந்துட்டு போயிடுவாங்க, தாங்க முடியாதவர்கள் என்னை பார்த்து கோபப்பட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது ரெண்டையுமே நான் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு படம் இவ்வளவு தீவிரமான ஒரு காதலோட பண்ணியிருக்க முடியாது. இல்லை, ஒவ்வொரு கதையிலையும் உங்களோட இமோஷன் உள்ள இருக்கு. அதுதான் உங்க படத்தை ஒரு உயிரோட்டத்தோட இல்லை. அதை வந்து நான் என்னோட அப்படி இல்லை, ஒரு படைப்புன்றது எனக்குள்ள என்னைய தூங்க விடாமல் செஞ்சு, சாப்பிட விடாமல் செஞ்சு, எங்கேயோ பைத்தியகாரத்தனமாக நடக்க விட்டுக்கிட்டே இருந்து, அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் கிடைக்கிற பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்து மறுபடிக்கும் அந்த இடத்துக்கு போய் இவ்வளவு தூரம் என்னைய பைத்தியகாரத்தனமாக நடக்க விட்டு போகவிட்டுருக்குல்ல, அது என்னோடய படைப்பு. அப்போ அது என்னை எவ்வளவு ஆட்கொண்டிருக்கும் உள்ள. அப்போ அந்த ஆட்கொண்டிருக்கும் போது அந்த படைப்பு வெளியே வரும்போது, ஒரு படைப்பு என்னையவே இவ்வளோ ஆட்கொண்டுச்சுன்னு எனக்கு சுற்றி இருக்கவங்கள சும்மா விடுமா, சூறாவளி அடிச்சு புரட்டும். அந்த அடித்து புரட்டுறது ஒரு சுகம். அது ஒரு தீக்குள்ளே விரல் வச்சுருவோம், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சுட்டதுக்கப்புறம் கூட அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். அந்த வலி சுகமாக இருக்கும், தடவை பார்ப்போம் இல்லையா? அப்போ அது மாதிரி தான் சினிமாவை நீங்கள் நுகர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு போதை. அந்த போதைக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாது, நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அது நமக்கு தான் தெரியும் இது கடைசியாக என்னவா வரும்னு. இது தெரியாமல் வெளியில் நிற்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, இவர் என்ன இவ்வளவு கோவக்காரராக இருக்காரு, என்ன ஒரு உலகத்தில் இல்லாத டைரக்டர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினோம்னா தவமாய் தவம் இருந்தோ, ஆட்டோகிராஃபோ, பொக்கிஷமோ பண்ணியிருக்க முடியாது. பொக்கிஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தூக்கமே இல்லை. ஏன்னா பொக்கிஷம் அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 70 காலகட்டத்தில் நடந்த கதை. இங்கேருந்து கல்கட்டாவிலேருந்து நாகூருக்கும் பயணப்படுற ஒரு கடிதங்கள் அடங்கிய கதை. கடிதங்கள் மட்டுமே தான் கதை. கடிதங்களுக்குள்ளே உள்ள கதையை நீங்கள் காட்சிப்படுத்தணும். எவ்வளோ மெனக்கடணும். ஒவ்வொரு கடிதத்தையும் நான் எனக்கு ஒரு டாஸ்காக பார்ப்பேன். ஐயோ இந்த கடிதத்தை எப்படி எடுக்கிறது, ஐயோ இந்த கடிதத்தை எப்படி எடுக்கிறது. ஒன்னொன்றுக்கும் வேறு கதை சொல்லும் விதம் வேறையாக இருக்கணும். அதில் 2 கேரக்டர் தான், கதாநாயகனும் கதாநாயகி.
கதாநாயகி நாகூரில் இருப்பான், கதாநாயகி கல்கட்டாவில் இருக்கான். 2 பேரும் சந்திக்கிற காட்சியிலே ஒரு 2-5 சீன் தான் இருக்கும். கரெக்ட். தனித்தனியாக இருப்பாங்க, கதை பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கே ஒரு சேலஞ்சாக இருக்கும்ல? பயங்கர சேலஞ்சு. பொக்கிஷம் தான் இருக்கிறதுல ஸ்கிரிப்டில் சேலஞ்சான ஸ்கிரிப்ட். ஆனால் அது பண்ணும்போது தான் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு ஆகிட்டேன் நான்லாம். ஏதோ மாதிரி இருப்போம். ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பு வந்து நிற்கும் போது இல்லை எல்லாரும் சார் பொக்கிஷம் கிளாசிக் சார் அப்படிங்கும்போது அப்படி மயில இருக்கு மெதுவாக அப்படி நீங்கள் சொல்கிறது பயங்கரமாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் பண்ணுற வேலையை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை புரிஞ்சிக்காதவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஒரு புதுராகவே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் வந்து ப்ளீஸ் சாரி நோ ப்ராப்ளம் சார். இந்த வேலையை ரசித்து வந்ததில் ஒரு முதல் முக்கியமான ஆள் வந்து இளவரசு. இளவரசு சொல்லுவார், உன் படம் ஷூட்டிங்னா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், வந்துடுவேன்டா. எனக்கு அங்கே வந்து ஒரு திரும்பி போகும்போது ஒரு புது அனுபவத்தோடு போவேன் அப்படிம்பார். அது ஏன்னா அவர் என்னோடய படத்தில் நிறைய இருந்திருப்பார். என்னோடய படத்தில் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறவனோட மாப்பிள்ளையாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குற அண்ணனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பொக்கிஷமில் ஒரு கல்கட்டாவில் சிலை செய்கிற ஒரு ஆளாக இருந்து கிட்டத்தட்ட 6-7 படங்கள் பண்ணியிருக்காரு. ஓகே. ஒவ்வொரு படத்துலையும் வேறு இது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு ஒளிப்பதிவாளர், அப்புறம் நான் நடிகர், அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் வேற ஒரு சினிமாவை பார்த்து அதை ஒன்று நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எனக்கு அவ்வளவு ஹாப்பியாக நான் வெளியே போகிறேன் அப்படிம்பார். அவங்களுக்கு என்னன்னா இந்த வேலையை ரசிக்கிறாங்க, இந்த வேலையை உற்று பார்க்கும்போது இதில் என்னமோ இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் சேரன் இந்த ஷாட் அப்படி வைக்கிறாரு, அப்படி வைக்கும்போது இந்த ஷாட்டில் இது இருக்கோ, நம்மளை இங்கே உட்கார வைக்கிறாரு. தவமாய் தவமதில் கடைசி ஷாட்டில் ஏன் உட்கார வைக்கிறாரு அப்படின்னா, பாடக்கட்டுற இடத்துல இவன் அந்த வேலையில் கூடவே இருந்து வந்த ஒரு ஆள், கடைசி பயணத்தில் இவனும் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு அவனை தூக்க விடுறாரு. இதில் கனெக்ட் பண்ணுது என் லைஃப்பை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை சிலாகிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளோட வேலை பார்க்குறது சந்தோஷமாக இருக்கு. அதே இதெல்லாம் புரியாமல் வெறும் 9 to 6 கால் சீட்டுக்குன்னு வரும்போது இது புரியாது. அப்போ அவங்களுக்கு நான் பார்த்தா கோவக்காரனாகவும் திமிரெடுத்தவனாகவும் பிரச்சனைக்குரியவனாகவும் தெரியுவாங்க. ஆனால் அதை எதையுமே காதில் வாங்கினோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம பாதி நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கணும். கரெக்ட். இப்போ வந்து வேலை செய்கிற வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். வீட்டுக்கு நீங்கள் போகிறப்போ 8 வருஷமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னதான் உங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டரில் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையான்ற கேள்வி நான் கேட்கல, அது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வரேன்னு சொன்னப்போ அது ஓகே சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை, உங்கள் பாவனை சரியில்லை. இல்லை ஸோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பொய் சொல்லிட்டா. ஆமாம், பொய் சொல்லாட்டி விட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பொறுப்பு இருந்ததுல்ல, தங்கச்சின்ற பொறுப்பு. 2 பக்கம் 2 தோளில் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் சம்பாதிச்சால் வழியே வேறு வழியே இல்லை. அந்த நேரத்தில் எனக்கான மண்டைக்குள்ளே ஏறி இருக்கிறது சினிமா கனவும் சினிமா ஆசையும். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட நான் மெட்ராஸில் போய் வேலை பார்க்குறேன், அங்கே 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு வந்து இங்கே நான் பாட்டு சினிமாவுக்கு தேடிட்டு இருந்தேன். இதுதான் கேட்கலையா? 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்தாப்பா அப்படி அன்னைக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே காசு கிடைக்கணும்னா கொஞ்சம் இதெல்லாம் சரியாயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ அப்போ வந்து அந்த 8 வருஷத்தில் நீங்கள் போய் வீடை போய் பார்ப்பீங்கல்ல, போவீங்களா? அடிக்கடி போவீங்கல்ல? அதெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போகாமல் இருக்கவே முடியாது. என்னோட அம்மாவை என் தங்கச்சிங்களை பார்க்காம எனக்கு இருக்கவே முடியாது. நான் இங்கேருந்து சேலை செருப்போ இல்லை மணியோ பாசி மணியோ இல்லை வளையலோ வாங்கிட்டு போய் கட்டினாதான் என் தங்கச்சிங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு நான் இங்கேருந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இது பெரிய பாப்பாவுக்கு, இது சின்ன பாப்பாவுக்கு அப்படின்னு. அது 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 அந்த லைஃப் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து ஒரு எத்திக்கோட வச்சிருக்கு, ஒரு ஒரு அழகுணர்வோட வச்சிருக்கு. கரெக்ட். இப்போ நீங்கள் போகிற டைம்லலாம் அந்த 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 அவங்க கூட இருக்கிற அந்த தருணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இங்கே வந்து ஒரு மாதிரி கயாட்டிக்காக பயங்கர அடால் திடால்னு வேலை இதுன்னு ஓடிட்டுருப்பீங்க. வீட்டுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் போகிறப்போ அவங்களோட ஃபேஸஸ்லாம் பார்க்குறப்போ இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸோ இல்லை அந்த போகும்போதும் ஏக்கத்தோடு தான் போவோம், திரும்ப வரும்போதும் ஏக்கத்தோடு தான் வருவோம்ல. கரெக்ட். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. போகும்போதும் அந்த ஏக்கம் இருக்கும், வரும்போதும் ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர். நமக்கு இல்லை, கிடைக்கல, பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். திருப்பி வரும்போது ஐயோ திரும்பி போகிறோமே, இனிமேல் எப்போ வருவோம், எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கல்ல நீங்களோட முதல் படம் அப்போது நீங்கள் போய் சொல்லிட்டு போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அப்புறம் டைரக்டர் ஆகி அப்புறம் வந்துருச்சு. முதல் படம்லாம் பார்த்து ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்த்தப்பெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பாங்க எல்லாரும், இமோஷ்னலாக. ஆமாம் இல்லை? ஓகே. அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த இயக்குனராக
அந்த கிரீடத்தை வச்சதுக்கப்புறம் பொறுப்பும் ஜாஸ்தியாக வந்துச்சு, நிறைய கிரிட்டிசிசமும் நிறைய வருது. கதை நல்ல கதையாக இருக்குது, கொடுக்குற ப்ராஜெக்ட் அவுட்கம் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு, எல்லாரும் பேசும் பொருளான ஒரு படமாக இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய வழி வந்து ஸ்மூத்தாக இல்லை. அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற பாதை வந்து கரடு முரடாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நம்ம தானே சூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து சொகுசான வாழ்க்கைக்கு தயாராகி இங்கே வரலையே. சொகுசான வாழ்க்கைக்கு தயாராகி இருந்தால் காலம் கடந்து பேசுகிற படங்களை இப்படி கொடுத்துருக்க முடியாதோன்னு தோணும். நம்ம தான் இந்த கதையை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிறோம். பாட்டோகிராஃப்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது, உடனே ஒரு பெரிய நடிகர் கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய நிறுவனம் கூப்பிட்டு நமக்கு படம் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் நமக்கு நான் விரும்புகிற தவமாய் தவம் இருந்து அவங்க எடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஒரு பெரிய நடிகருக்கு ஒரு கமர்ஷியலாக மாசான ஒரு மூவி பண்ண தயாராக இருக்காங்க. ஆட்டோகிராஃபோட வெற்றியை வச்சு அவங்க அந்த வெற்றியில் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு ஈக்குவேஷனில் கடைசியில் இத்தனை கோடிக்கு ஒரு படம்னு கொண்டாடுவாங்க. ஆனால் அது என்னோட படமாகவும் என் சமூகம், என்னோட மக்கள் வழி, என்னோட பிரச்சனை, எனக்கு என்ன கேள்வி இருக்குது இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைகளில் இல்லை சமூகத்தில் என்று அதை அவங்கள வச்சு இறக்கி வைக்க முடியும். இப்போ தவமாயத்தை வந்துட்டு பாருங்கள், ஒரு அப்பா, ஒரு ஏழை அப்பா, தன் பிள்ளைகளே சுமந்துக்கிட்டு கிடக்கிற ரெண்டு பிள்ளைகளை சுமக்கிற ஒரு அப்பா. அவரோட வருமானம், மாத வருமானம் பெருசாக இருந்திருக்கு. அது மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சா பெரிய விஷயம். அந்த வருமானத்தில் 2 பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு போகிறோன்னு காமிக்கணும். அவர் எங்கே போய் டூயட் போடுவார், அவர் எங்கே போய் சண்டை போடுவார், அவர் எங்கே போய் கனவு உலகத்தில் இருப்பார், வாழ மாட்டார். அப்போ அந்த அப்பாவை இவங்கள வச்சு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் தேடுற சினிமான்றது எனக்கு அந்த அப்பாவை தான் காமிக்குது. நான் ஆட்டோகிராஃப் முடித்தோடனே எல்லோரும் சொன்னது, நீங்கள் உடனே நல்ல ஹீரோ ஆகிட்டீங்க, உங்களுக்கு பெரிய இது இருக்குது, நீங்களே ஹீரோவாக படம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை ஹீரோ. அடுத்த படத்தில் வயசான ஒருத்தர் 30 வயசுலேருந்து 70 வயசை தொடர ஒருத்தர் தான் ஹீரோ. அவர் யார்? ராஜகிரண். என்ன சார் சொல்கிறீங்க? அந்த கதை நல்லா இருக்குது, எனக்கு அந்த கதையை பண்ணணும்னு தோணுது. அந்த நேரத்தில் தான் எனக்கு விஜயோட படம் வந்தது. விஜய் சார் வந்து என்னை கூப்பிட்டு படம் பண்ணலாம் சார்னு சொல்லி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி படமே எடுங்கன்னு சொன்னார். அவர் ஹீரோவாக படம் பண்ணணும்னு சொல்ல, நான் ஒரு நல்ல கதை ஒன்று சொன்னேன், அந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே எடுங்கன்ட்டார். பட் ஆனால் நான் தவமாய் தவம் வந்து என்னால் முடிக்க முடியல. ஓகே, நான் ஒரு அப்பாவை விட்டு ஒரு அண்ணன்ட்ட போக முடியல. அது அண்ணன் பற்றிய கதை. ஓகே. அப்போ நான் அப்பாவோட வாழ்க்கையை முழுமையாக பார்க்காம என்னால் அண்ணன்ட்ட போக முடியல. என் பாதியில் இதை விட்டுட்டு போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வர்ற மனதிடம் எனக்கு இல்லை. அதை நான் செய்யவும் மாட்டேன். அது எங்கேயோ நான் அன்எத்திக்கலாக போயிடும். அதான் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் வந்து ஒரு அடம் பிடிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இது பண்ணால் மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் நிறைய ஹர்ட் ஆகிருக்கீங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறதா, இப்படி நினைக்கிற எல்லாருக்கும் நடக்கிறதால எனக்கு உங்களுக்கு மேலே கோவம் வந்திருக்கா? ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்கோம், நம்ம எல்லாரும் நம்மளை குத்துறாங்க, நம்ம எதுக்கு இவ்வளோ நல்லவனாகவே இருக்கணும் அப்படின்ற கோவம் வந்திருக்கா அவங்க மேலே? கோவம் வந்து என்ன பிரயோஜனம்? நம்மளால் மாற முடியாதே. கோவம் வரும், ஆனால் திரும்பியும் போய் நீங்கள் யாராவது ஒரு இடத்துல உங்களை தேவைப்படுற இடத்துல போய் நின்றுட்டீங்கன்னா நீங்களே தான் இருப்பீங்க. நம்ம ஏன் அதை தொட்டு நம்ம போகக்கூடாது, நமக்கு வேணாம் அப்படிலாம் நம்மளால் நிற்க முடியாது, அந்த வரேன் அப்படின்ட்டு போயிடும். ஸோ அது நம்ம நேச்சரில், அது நேச்சர் எப்படி மாற்றவே முடியாது. எப்போ வந்து பிறந்த உடனே அடுத்தவங்களோட பிரச்சனையை பார்த்து உங்களை அறியாமல் ஒரு கால் ஓடிருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நிற்காது இல்லையா? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அப்படி பழகிட்ட ஒருத்தங்களால திருப்பி நிப்பாட்ட முடியாது. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவேன், உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாமல் போயிட்டு நான் அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கெட்ட பேர் தான் உங்களுக்கு மிஞ்சுது அப்படிம்பாங்க. எனக்கு அதை மாற்றிக்கணும்லாம் தோணும், ஆனால் பட் மாற்றிக்க முடியாது. நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ அப்படி மாற்றிக்கிட்டா நான் அப்படி கூட ஒரு 6 மாதம் நான் அப்படி மாற்றி பார்த்தேன், தூங்கவே முடியல, சுத்தமாக முடியல. நம்மளால் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கவே முடியல. அப்புறம் எதுக்கு நம்மளாவே இருப்போம். பொக்கிஷம் படம் பண்ணப்போ 8 மாதம் தூங்கலன்றது ரொம்ப இன்னைக்கு அந்த தூக்கமின்மையே ரசிக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் மாறி வேற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்ச அந்த 6 மாதத்தை எனக்கு பிடிக்கல, அந்த கசப்பான நினைவுகள் தான். அதனால் அது வேண்டாம், பிடிக்கல. என்னன்னா அது யாராலையும் முடியாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் எல்லாருக்குமே அவங்கவுங்க நேச்சர்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் ரோபோட் நம்ம ஏன் அப்புறம் அப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தருக்கான பிறவி குணம்னு ஒன்று இருக்கும், அதை மாற்ற முடியாது. எப்படி இருங்க சார், அவ்வளோதான். இதில் ஒன்றும் கெடுதல் இல்லை. ஏன் நல்ல படங்கள் தானே கொடுத்துருக்கோம், நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? இல்லை, கொஞ்சம் கஷ்டம் கேட்ட பேரோ இல்லை ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வர்றப்போ கொஞ்சம் எடுத்துக்க முடியல. எல்லாருக்கும் வரும். காந்திக்கே வந்திருக்கு,
இப்போ நமக்கு ஏன் வராது சொல்லுங்க பாவம்? வரும், எல்லாருக்கும் வரும். ஓகே. இப்போது நண்பர்கள் நிறைய பேர் உங்களை இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பயணிச்சிருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்ற தருணங்கள் நிறைய இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு கூட நான் எதிர்பார்த்துருக்கேன்டா, ஆனால் இது நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இந்த மாதிரி பிட்ரேயல்ஸை வந்து எப்படி எதிர்கொண்டார் சேரன்? சில நேரங்களில் ஓப்பனாக கேட்டுருவார், ஏன் அப்படி பண்ணீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கேன், நான் ரொம்ப நம்பினேனே உங்களை அப்படின்னு. சேரன்ட்ட ஒரு பெரிய கெட்ட குணம் என்னென்னா, திரும்ப அவங்களுக்கு அதே வாய்ப்பை கொடுப்பார். அதே வாய்ப்பை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து அதே சூழ்நிலையில் அவர் போய் நிற்பார். அப்புறம் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன மேலே சண்டை போட்டுகிட்டே வெளியே போவாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு சரி அடுத்தது அப்படின்ட்டு போயிட்டு தான் இருப்பார். அது ஏமாளின்னு சொல்லக்கூடாது, இல்லை இவருக்கு பிழைக்க தெரியலேன்னு சொல்லக்கூடாது. அது இல்லை, அது நானாக இருக்கேன். எனக்கு உன் மேலே உண்மையிலேயே கோபமாக இருந்தால் நான் உன்னை விட்டு விலகி இருப்பேன். அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நான் பண்ணுற படத்துக்கும் நான் சொல்கிற பேசுகிற விஷயங்களுக்கும் நான் உன்னோட தவறை சுட்டி காட்டி உன்னைய மாற்றாமல் உன்னை தூக்கி போட்டுட்டேன்னா அப்புறம் நான் சாதாரண மனுஷனாயிருவேன். அப்போ நான் உனக்கு அந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப கொடுப்பேன். நீ அதை எடுத்துக்கலைன்னா, இல்லை அது உனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போனேன்னா அது உன்னோட மனப்பக்குவமின்மை தானே. நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இதே என்ன கூட அலுவலகங்களில் பேசும்போது நான் இப்படி தான் இருப்பேன், நான் திரும்ப அந்த வாய்ப்பை கொடுக்கத்தான் செய்வேன். அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத அவங்களோட பிரச்சனை. அதுக்காக நான் வந்து அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுற மாட்டேன். ஆனால் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். நீ குற்றத்தை எடுத்துகிட்டு பழகி போகிறனால அப்படி மாறினவங்களும் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி என் கூட இருக்காங்க. சார் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க சார், அதனால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவனுக்கு அது சரியாக இருந்திருக்குல்ல. அப்போ எங்கேயோ ஒருத்தனுக்கு நம்ம கொடுக்குற வாய்ப்பை நிராகரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடுறோம். ஸோ அப்போ அதனால் நான் அதை செய்ய மாட்டேன். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சித்தாந்தம் பேசுகிற மாதிரி இருக்குன்ற எனக்கு. இல்லை ரொம்ப போதித்தர் மறுமறி ஆகிட்டு. இல்லை சார், இப்போது இல்லை இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நிஜமாவே ஒரு சில இப்போ நீங்கள் என்கிட்ட ஒருத்தவங்க உன்னை பிட்ரை பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு பயங்கர கோவம் வரதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு கோவம் தான் எனக்கு மேபி என்னோட பக்குவத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட பதில் நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வருது. நீங்கள் ரசித்து பழகிருங்களேன், நீங்கள் தவறுகளை கூட ரசித்து பழகிருங்களேன், உங்களுக்கு கோவம் வராது. நான் முன்னாடி ரொம்ப கோவப்படுவேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னோடய கோபத்தை விட்டுட்டேன், நான் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், தவறையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு சில திரைப்படங்களுக்கு ஷூட்டிங் போவோம், அந்த டைரக்டரு பட்ஜெட்டை சுருட்டுறாருன்னு தெரியும், அவர் காசை தூக்கி வீட்டில் வச்சுட்டு வந்து இங்கே சும்மா வேகமாக படம் எடுக்கிறான்னு தெரியும். ஆனால் அதை தாண்டி அவர்கிட்ட நம்ம ஒன்று ரசித்து தான் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். அதை மட்டும் ரசிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ நிறையா இயக்குநர்கள் அப்படி பழகியிருக்கேன். அதை அவங்கள ரசிச்சுட்டு வந்துடுவேன். மிஸ்கினிலாம் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தாள். அவரோட ரசிக்கிறதுனாலே இன்றைக்கி நான் பேசுவேன். அவரோட மற்ற விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. அவரை ரசிப்பேன், தங்கர் பச்சனை ரசிப்பேன் நான். அந்த ரசனை மட்டுமே எனக்கு மற்ற விமர்சனம் தேவையே கிடையாது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு மனிதரையும் பார்த்துட்டிங்கன்னா யார்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் என்னை பற்றி தப்பாக பேசிட்டு வெளியே போகிறாங்களா, காலம் தானே உணர்த்தும். உங்கள் பேர் என்ன? ஏஞ்சலின் நல்லவங்களா கெட்டவங்களான்னு இன்றைக்கி சொல்ல முடியாது, உங்களோட கடைசி நாள் தான் சொல்லும். அது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம், அந்த பக்கங்களை மாற்றி எழுதிடலாம். ரைட்? அப்போ நான் இன்றைக்கி ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும், அப்போ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து நம்ம சேரன் சார் அப்படின்னா பிரிக்க முடியாதது இமோஷன்ஸ். அதான் நம்ம திருப்பி எங்கே பேசினாலும் அந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கு. படங்கள் பண்ணுறப்போ அது ரொம்ப இமோஷ்னல் ஆகி கேமராக்கு பின்னாடி இருந்து அழுத தருணங்கள் இருக்கா? பண்ண மாட்டீங்க. அங்கே போனால் நான் வந்து உணர்வுகளற்ற மரத்து போன ஒரு ஹிட்லர். அப்பா. ஏன்னா நான் இங்கே அழுதுட்டேன்னா அவங்க பண்ணுற தப்பு எனக்கு தெரியாது. அப்போ நான் எமோஷனலாகி உட்காந்துருவேன். எனக்கு சரி ஓகே இது போதும்ன்றவேன். ஐயோ சார் நீங்கள் ரொம்ப அழுதுட்டீங்க சார், அது வேணாம் சார், அவ்வளோ வேணாம் சார்னு சொல்ல முடியாது. எமோஷனலாக இருந்தோம்னா கேமராவுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கும்போது ஒரு ஃபயர் மோடில் தான் நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் மாற்றக்கூடாது.
அதை தான் நான் இப்போ சொன்னேன். தங்கர் பச்சன் வந்து கேமரா போயிட்டு நாங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்போம், அவர் அழுதுகிட்டு இருப்பார். நான் சொல்லி எனக்கே நான் அழுக வரல தங்கர் அப்படிம்பேன். ஆனால் அவர் அழுதுகிட்டு இருப்பார் சீனுக்கு. அப்போ அவருக்கு என்ன போதும் ஓகே ஓகேன்றவர். அப்போ என்னன்னா எங்களுக்கு அப்போ அவர் எமோஷனல் ஆகிறார். அவர் வந்து இந்த சிவதானுவாவே அவர் மாறிடுவார். பாவம் இல்லை தங்க சேரன் சிவதானு அப்படிம்பார் நம்மக்கிட்ட வந்து. அந்த இன்னசென்ஸை நான் அவர்கிட்ட ரசிப்பேன். ஓகே. ஸோ படம் எடுக்கிறப்போ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் டிட்டாச் பண்ணிட்டு அது படம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்குது இல்லையா சார்? கரெக்ட். ஓகே. அண்ட் ஒவ்வொரு படங்கள் பண்ணுறப்போவும் ஒவ்வொரு ஆக்ட்ரஸஸ் கூட நம்ம வந்து பழகிறோம், ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் தட் இப்போது ஆட்டோகிராஃபோட ரீரிலீஸ் அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்னேகா மேம் சொன்ன ஒரு விஷயம், ஐவ் காட் அ ட்ரூ ஃப்ரெண்ட். இத்தனை வருஷங்கள் தாண்டியும் வந்து ஒரு உண்மையான நண்பர் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து சேரன் சார் வைப்பேன் அப்படின்ட்டு. அவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க உங்களுடைய நட்பை. உண்மை. அது எவ்வளோ இதுவாக இருந்திருந்தா லைக் ஹவ் வர்த்தி இஸ் இட்? ஏன்னா இத்தனை வருஷங்கள் கடந்து ஒருத்தங்க ஒரு மேடையில் இப்படி சொல்லணுன்ற ஒரு இது இல்லை, அவங்க சொல்கிறாங்க அப்படின்றப்போ அதில் அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போவும் என்ன ஒரு டேக்அவே இருக்கும், என்ன மாதிரியான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும்? எல்லாமே நம்ம நடந்துக்கிறது விதத்தில் தான் இருக்குது. கரெக்ட். ஆமாம். எல்லாமே அதுக்காக நம்ம வந்து எல்லாரையும் அப்படியே தான் பார்க்குறோமான்னு அப்படி சொல்ல முடியாது. ஆமாம். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு சிலரோட குணங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும், ஒரு சிலரோட அப்ரோச் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நடித்தது நம்ம கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அவங்க மேலே நமக்கு அபரிதமான ஒரு அன்பு வந்து பா இதுதான் மரகதம், இதுதான் பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி யார் ரொம்ப உங்களை? மீனா மேம். கரெக்ட். ஐயோ நீங்கள் அவங்க நடித்தாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். 3 படம் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பொக்கிஷமில் அவங்க பத்மபிரியாவுக்கு டப்பிங் பண்ண வந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க இப்போ ஸ்னேகா மேடம் எப்படியோ அதே அளவு நட்பு வந்து மீனா அம்மா கூட இருக்கு. அவங்களோட எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் என்னை கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் இருப்பேன், பேசுவோம், எல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிற விஷயம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நமக்கானது, பாண்டிங். அதையே போய் நம்ம வெளில அன்னைக்கு வந்து அவங்க உணர்ச்சி மிகுதியில் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா பற்றுச்சு மைண்ட்லேன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு ரணங்கள் இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து நடிகையை வந்து உடனே நடிகையாக மட்டுமே பார்க்குறவங்க தான் இங்கே நிறைய பேர். அவங்களுக்கு என்னங்க எல்லாத்தையுமே மின்மினியாகவே பார்க்க முடியாதுல்ல. அப்போ ஒரு மனுஷன் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களோட க்ளோஸ் ஆகிறோம். என்கிட்ட நடித்தவங்க அது ஆண் நண்பர்களும் சரி, பெண் நண்பர்களும் சரி, அந்த இடத்த நான் கொடுப்பேன், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். அவங்க உட்காந்து பேசினா கேட்பேன். அவங்க காது கொடுக்குறதுல அவ்வளோ சுகம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அவங்களோட சுமைகளை இறக்கி வைக்கிறது, நம்மக்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்னா அதை நான் அனுமதிப்பேன். முதல்லலாம் எங்கள் ஆஃபீஸ், பழைய ஆஃபீஸ் ஒன்று, அந்த ஆஃபீஸில் நான் இருப்பேன். என்னை பார்க்க சில பேர் வருவாங்க, வந்து என் முன்னாடி பேசிட்டே இருக்கும்போது அழுதுருவாங்க. அலோவ் பண்ணுவேன், அழட்டும், பிரச்சனைகள் மனசுலேருந்து வெளியே வரட்டும். அப்புறம் போகும்போது அவங்க ரிலாக்ஸ்டாக போவாங்க. சார் மனசுக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. அப்படி ஒரு அன்பும் ஒரு நட்பும் வந்து இருக்கும்போது தான் நான் உங்களோட உட்காந்துருக்கேன், உங்களோட பழகிறேன்றதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சும்மா ஒரு உட்காந்து வெறும் கடலை போட்டு போகிற ஒரு ஆளை நம்ம இருக்க முடியாது. அதுதான் ஸ்னேகா வந்து அன்றைக்கி அவங்க ஏன்னா அவங்களோட கிராஃப் வந்து ஏற்றம் இறக்கம் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தது. அந்த எல்லாத்தையும் பார்த்த இடத்துல நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருப்போம், இல்லை நம்மளோட பிரச்சனைகள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எங்கேயெல்லாம் கேட்காமலே கரம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட பெரிய இந்த நட்பு இருக்கிற மாதிரியே உங்களுக்கான சப்போர்ட்டும் உங்களுடைய ஆக்டர்ஸ் அவங்களோட படங்களில் நடித்தவங்கலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட எவ்வளவு மேக்ஸிமம் சப்போர்ட் உங்களுக்கு ஒரு படத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரோட ஒரு சப்போர்ட் தான் அந்த படத்தோடைய ஷூட் வந்து. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு திரைப்படம், ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையானதை தவிர நம்ம வேறு எதையுமே கேட்காம எதிர்பார்க்காம இருக்கிறதா. அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு என்னென்னா கூடுதலாக நமக்கு அப்புறம் அந்த நம்ம அவங்களோட ஒர்க் பண்ண கதாபாத்திரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற பேர் இருக்குல்ல, அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் மோர் இன்வால்வ்மெண்ட். ஆமாம், அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் வந்துடும் உங்களுக்கு மேலே. இப்போ பாரதி கண்ணம்மாவில் நான் வந்து மீனா மேடம் வந்து எனக்கு முதல் படம் பண்ணும் பொழுது
எனக்கு அவ்வளோ கோஆப்ரேஷன், அவ்வளோ அவங்களோட கேரக்டர், அந்த கண்ணம்மான்ற கேரக்டர் அப்படியே கொண்டாந்து முன்னாடி நிற்க. கடைசியாக கண்ணம்மா இறந்த உடனே தியேட்டரில் கத்துனவங்க நிறைய பேர், அழுதாங்க, பீரிட்டு அழுதாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அப்போ அவங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அடுத்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னை இவ்வளோ அழகா, இவ்வளோ ரம்மியம்மா, இவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக காமிச்சது சேரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்த படம் பண்ணும்பொழுது மரகதம்ன்ற கேரக்டரு அந்த தறி ஓட்டுற பெண்ணா பொற்காலத்தில் நடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. ஓகே. பட் அது காரணம் என்னன்னா முதல் படத்தில் அவங்களுக்கு கிடைச்ச உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அவங்கள வேற ஒரு ஷேட்ல நீங்க காமிக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறோம்ல. அவங்க வந்து பணத்துக்காக மட்டும் நடிக்க வந்துடுறது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும் நடிக்கிறது. அவங்க மீனா அந்த கேரக்டர் அந்த இடத்துல சூப்பராக நடிச்சிருந்தீங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவ்வளோதான் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு என்னோட 3 படங்கள்லையுமே கிடைச்சது. ஸோ உங்களுக்கான ஒரு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு கதை, ஒரு கதாபாத்திரம்னு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்குறீங்க. அதுக்கு அவங்க ஒன்று ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க. அதுக்கான லைஃப் லாங் இப்போ கூட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் யார் பண்ணுறாங்களோ இல்லையோ மீனாம்மா பண்ணிடுவாங்க, சினேகா பண்ணிடுவாங்க. அவங்களோட பிறந்த நாளைக்கு நான் தவறுனா கூட நான் சில சமயத்தில் மறந்துடுவேன். எனக்கு இந்த பிறந்த நாள்லாம் ஞாபகம் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. திடீர்னு என் பொண்ணு ஞாபகப்படுது, அப்பா அன்னைக்கு மீனா பிறந்த நாள்ப்பா அப்படின்னு. அப்போ தான் பண்ணுவேன் நான். இல்லாட்டி நம்ம சில நாட்களில் மறந்துடுவேன். அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவேன், சாரி மறந்துட்டேன், பிலேட்டட் பர்த்டேன்னு. தெரியும் நீங்கள் மறந்துடுவீங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க என்னோட பிறந்தநாளை மறந்ததே கிடையாது. அப்போ இதுதான் அவங்க காட்டுற கிராட்டிட். எஸ் நீங்கள் சொல்கிற உங்களுடைய இந்த வாழ்க்கை ஸ்டோரியில் பெண்களுக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே இருக்குல்ல சார்? உங்கள் மகள் இந்த கான்வர்சேஷனில் இப்போ வரைக்கும் பேசாத ஒரு நபர், இப்போ உங்கள் லைஃப்பில் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்காங்க. என் பொண்ணுக்கு தான் என்னோட உலகம். இப்போ முதல்ல எப்படி என்னோட தங்கச்சிங்க தான் என்னோட உலகம்னு சொன்னணும், அது மாதிரி இப்போ என்னோட பெண்கள் தான் என்னோட உலகம். என்னோட பொண்ணுங்க தான் எனக்கு வந்து 2 பேர், நிவேதா, தாமினி. 2 பேருமே அழகானவர்கள், அறிவானவர்கள், மெச்சூர்டானவங்க, லைஃப்பை எப்படி பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிட்டவங்க. என் மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப மெச்சூர்டு, ரொம்ப யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு. என்னைய கூட அவங்க தான் வளர்த்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்கிட்ட இருக்க குறைகளை நிறைகளை சரியாக சொல்லி கொடுத்து, இது பேசாதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல இப்படின்னு சொல்லி என்னைய கொஞ்சம் அங்கே இங்கே இடித்துரைக்கிற ஒரு நண்பன் இருப்பான்ல, அந்த வேலையை என்னோட மனைவி செய்கிறாங்க. இப்போ என்னோட மூத்த பொண்ணு செய்யுது. அவ்வளோதான். ஸோ பெண்களுக்கான நீங்கள் சில பேர்கிட்ட உங்களை கொடுத்துடணும். ஆமாம் இல்லையா? எல்லாத்தையும் நான் தான் நிற்கக்கூடாது. சில பேர்கிட்ட உங்கள்கிட்ட கொடுத்துடணும். அதில் நம்ம முக்கியமானவங்கள்ட்ட நம்ம கொடுக்கும்போது நம்மளை அவங்க கூட்டு போவாங்க. அதுக்கு ரொம்ப கரெக்ட் தான் சார். சில பேர் நம்ம சப்மிசிவாக இருக்கிறது வந்து நல்லது தான். எல்லாருக்கிட்டே நம்ம ரொம்ப ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். கரெக்ட். ஓகே. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுடைய படம் எல்லாரும் லவ் பண்ணுற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறத தாண்டி ரீரிலீஸ் ஆகி அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்றப்போ அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை? கண்டிப்பாக. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னு. எவ்வளோதான் வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. எவ்வளோ வேலை பண்ணியிருக்காருல்ல, பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணியிருக்காரு அவரு. காளி கெட்ட பயசார் அந்த மாதிரி சேரன் ரொம்ப கெட்ட பயசார், எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தோணுது. நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப சோல்ஃபுல்லாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சினிமாவில், ஒரு பேட்டர்ன். நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு படம் இல்லைனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். தோல்வி வந்தால் கூட திரும்ப தோன்ற மாட்டேன். சரி, அடுத்த படம் நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா வந்து உட்கார மாட்டாங்க ஒரு நாள் வீட்டில். அவங்களுக்கு காலைல 10 மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு போய் வேலை பார்க்கணும். வேலை பார்க்காம உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால முடியாது அப்படின்னு. அப்போ நான் ஏன் இவ்வளவு இதாக இருக்கேன், இவ்வளவு மோசமாக இருக்கேன், இவ்வளவு சினிமா எடுத்தே ஆகணுமா, சினிமாவே எடுத்தலாம் நீ வாழவே முடியாதா அப்படிலாம் எனக்குள்ள கேள்வி வரும். தனியாக சும்மா திடீர்னு ஒரு நாள் கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு பார்த்தா எனக்கு கேள்வி வரும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி ஒருத்தன் வாழ்கிறது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தினசரி ஒரு நாள் நகல்றதுக்கு வெறுமனே காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திருப்பி சாப்பிட்டு அதில் ஒன்றுமே இல்லையே. அப்போ திரும்ப அந்த முயற்சி பண்ணுறதுல நமக்கு எந்த நஷ்டமும் இல்லையே. அப்போ முயற்சி பண்ணுவோம். அதனால தான் எதுலேயுமே துவளாமல் தடைன்னு பார்த்து யோசிக்காமல் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு என்னோட லைஃபோட மந்த்ரா அதுதான். அது நம்ம சொன்னோமே, கரடு முரடான பாதையாக இருந்தாலும் நான் சூஸ் பண்ணது அப்படின்னு எனக்கு சந்தோஷம்.
நான் சூஸ் பண்ண பாதை அதனால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நிறைய பண்ணணும், உங்களுடைய படங்கள் நிறைய வரணுன்றது தான். பண்ணுவேன். ஏன்னா இப்போ மறுபடிக்கும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஒரு வாரமாக ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ்ன்னு சொன்னேன். அதை வச்சு எனக்கு இந்த நம்பிக்கை வரல. இந்த ஒரு வாரத்தில் என்னை பேட்டி எடுக்க இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்கள் வந்தாங்க. அந்த நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேரும் அவங்களோட கேள்விகளும் அவங்க எனக்கு முன்னாடி வச்சு என்னோட படத்தை பிரித்து பார்த்ததும் ஒவ்வொரு பார்ட்டாக அவங்க சிலாகித்ததும் அவங்க உண்மையாக இப்போ நான் எந்த படம் என்ன நோக்கத்தோடு எடுத்தோனோ அதை அப்படியே பேசினவங்க அவங்க தான் இப்போ உங்களை மாதிரி. அப்போ இந்த ஜென்ரேஷன் தான் அதுக்கு தயாராக இருக்குது. அந்த திரைப்படத்தை இப்போ நான் எப்போ எடுத்தோனோ அந்த படத்தை பார்க்க இன்றைக்கி எடுக்க ஜென்ரேஷன் தான் தயாராக இருக்குது. நீங்கள் இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க பாருங்கள். ஒரு இன்டர்வியூன்றது முன்னாடி எப்படி நடக்கும்னா, சொல்லுங்கள் சார் உங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அவங்களோட ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார், இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக அவர் யார், இவர் இந்த கிரியேட்டர் ஏன் இப்படி படம் பண்ணுறாரு, அப்போ இவரோட பின்புலம் என்னவாக இருக்கும், பின்புலத்தில் இவர் எங்கேயெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை இவர் எங்கே சினிமாவில் காமிச்சிருக்காரு, இது எல்லாம் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எனக்கு ப்ரௌட், சத்தியமாக ப்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி உள்ள இந்த மீடியாவில் இருக்க அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை என்ன சொல்கிறது, பேட்டி எடுக்கிறவங்க எல்லாரும் அவங்க பேர் ஆங்கர்ஸ் இல்லை, இன்டர்வியூவர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா. இவங்க நல்ல படத்தை கிண்டி கொண்டு வந்துருவாங்க. ஆமாம் சார், அவ்வளோதான். கதை நல்லா இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக தோக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இப்போ நம்ம இருக்கோம். கதை நல்லா இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். பட் அப்போவுமே உங்களுக்கான வரவேற்பு இருந்துச்சு. மக்கள் 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோகிராஃப் பண்ணீங்களா சார்? 4 கோடிக்கு 18 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. எவ்வளோ பெரிய, அதாவது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம், அதே அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஹிட் பண்ண படம். அந்த இயரில் அதுதான் மேசிவான ஹிட். ஆமாம். ஸோ அத்தனை விஷயங்கள் அந்த படம் என்ன பண்ணுச்சுன்னா, திரையரங்கத்தில் வெளியாகும் போது தியேட்டர் இல்லை, தியேட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கெஞ்சி தான் தியேட்டர் வாங்கினேன். ஒரு கிட்ட தமிழ்நாடு முழுக்கவோ 35 தியேட்டரோ 40 தியேட்டர் தான் போட்டிருப்போம். ஏன்னா சேரன் அவர் படம் 4 ஹீரோயின் என்ன இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு, கொடுக்கல. தேவி தியேட்டரில் தேவி பாலா சின்ன தியேட்டர், அந்த முதலாளிகிட்ட போய் நானே நேராக பேசுகிறேன். பேசி எனக்கு ஒரு தேட்டர் மட்டும் சொல்லும் போது கதை இங்கே ஓடி இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சரி சார் நான் நிறைய படம் வருது, கமர்ஷியல் படங்கள் நிறைய வருது, நீங்கள் உங்கள் படத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் அந்த சின்ன தேட்டர் வேணால் தர்றேன், ஒரு வாரம் தருவேன், அதுக்கு மேலே நீங்கள் என்னை புஷ் பண்ணக்கூடாது, அது நீங்கள் நல்ல டைரக்டர்ன்றதுக்காக அந்த மரியாதைக்காக கொடுக்குறேன்றார். சரி சார் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு நிறையா நாட்கள் தேதிக்காக வச்சுருந்து அதுவே 7-8 மாதம் தள்ளி போச்சு. கடைசியில் அது ரிலீஸ் ஆனது February 19, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லாம் எக்ஸாம் வந்துடும். ஷார்ட் டைம் அதில் ரிலீஸ் பண்ணுறது எந்த விதத்தில் லாபம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, எனக்கு தேட்டர் கடையில் இன்னும் வச்சுருக்க முடியலன்னு ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி ரிலீஸ் பண்ண படம் ஒரு வாரம் கடந்து 2ஆவது வாரம் முடிஞ்ச உடனே அதே தேவி தியேட்டரோட முதலாளி ஃபோன் பண்ணுறாரு, சேரன் சார் படம் பிரமாதமாக போகுது, நான் தேவி கலாவளையும் போட்டுக்கவா அப்படின்றார். போட்டுக்குங்க சார் அப்படின்ட்டேன். 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் ஃபோன் பண்ணுறாரு, சார் 2 தியேட்டர்லையும் போய்கிட்டே இருக்குது சார் கூட்டம், பின்னாடி டிக்கெட் இல்லைன்னு சொல்லி நான் தேவி பாரடைஸ்லையும் போட்டுக்கிறேன். 5ஆவது வாரம் தேவிலையும் போட்டுக்கிறேன். 4 தியேட்டர்லையும் ஆட்டோகிராஃப் மட்டும்தான் போடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட 75 நாள் வரைக்கும். என்ன மாதிரியான ஒரு மேஜிக் தான் சார், ஒரு மேஜிக் பாருங்களேன். எந்த தேட்டரில் போனாலும் ஆட்டோகிராஃப் டிக்கெட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த டிக்கெட் அப்படின்னு இருந்தது. அப்போ அது அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ரசித்ததற்கு காரணம் மக்கள். அவன் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டான், ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்றத. ஆனால் அன்னைக்கு உள்ள அந்த நம்ம இன்னைக்கு இப்படி எடுக்க விழாவாரியாக பேச தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு பேசியிருந்தா இன்னைக்கு இன்னும் பயங்கரமான இல்லை. நான் வளர்ந்துருக்க சொல்லலை, இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும். கரெக்ட். என்னையை பற்றி பேசலை. அந்த ஆய்வு தான் அடுத்த கிரியேட்டரை, இந்த படத்தை இப்படி ரசிக்கிறாங்களா, நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு கொண்டாடும். அது அன்னைக்கு செய்யலை, ஆனால் இப்போ வரும். கரெக்ட். அது இப்போ யோசிப்பாங்க, என்னடா இவர் இவ்வளவு பேர் இப்படி பேசுகிறான், இந்த படத்தை ஏன்டா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு இது மாதிரியான இன்னொரு தூண்டுதல் வரும். அதை நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்க.
தேங்க்யூ ஸோ மச். இது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது 4 நேஷ்னல் அவார்ட், 6 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 5 ஸ்டேட் அவார்ட்ஸ், இத்தனை அவார்ட்ஸ் வாங்கி இவ்வளோ விஷயங்கள் சாதிச்சு இத்தனை படைப்புகள் கொடுத்துட்டு இவ்வளோ கம்போஸ்டாக ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்றப்போ you are definitely a blessing to the Tamil industry, not just Tamil cinema itself. உங்களோட பயணம் வந்து இதுக்கப்புறம் கரடு முட்டாக இருக்காது, நல்லபடியாக இருக்கும். எல்லா கரடுக்கும் பழகிட்டோம். இப்போ வந்தால் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அதனால தேங்க்யூ. முன்னெடுத்து போங்க, நாங்கள் பின்னாடி இருக்கோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 11/11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் November 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.